கௌதம் மதுமிதா எபிசோடு ஜனவரி 7ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போலீஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் தேடுறாங்க கௌதம் எங்கே இருக்காரு அப்படின்னு. ஆனால் எங்கே தேடி பார்த்தாலுமே கௌதமை காணோம். அதை பார்த்ததோட போலீஸ் இங்கேருந்து வந்துட்டு இங்கே பாருங்க, வீட்டுக்குள்ள கௌதமை காணும், எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சகுந்தலா சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க மேல பழி போடாதீங்க, கௌதம் வீட்டுக்குள்ளதான் இருந்தா போய் பாருங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அகிலாண்டேஸ்வரி திமிரா உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் நேரா அகிலாண்டேஸ்வரி கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, கௌதமை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அகிலாண்டேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தானே கௌதம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க, அவன் வீட்டை விட்டு வெளியில போனா அதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் பத்திரமா கௌதம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும், அப்ப நீங்க தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட போலீஸ் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. போலீஸ் இன்னொருத்தர்கிட்ட இங்க பாருடா போய் பாருடா அப்படின்னு சொல்ல, மற்ற போலீஸ் நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு எங்கே பார்த்தாலுமே தேடி பார்க்குறாங்க. போய் தேடி பார்த்தா ஒரு ஜன்னல் வந்துட்டு உடஞ்சிருக்கு. அதை பார்த்ததோட அவர் கூப்பிட்றாரு, சார் இங்கே ஒரு ஜன்னல் உடஞ்சிருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த போலீஸ் அதிர்ச்சியாகி போயிட்டு அந்த இடத்த பார்க்குறாரு. பார்த்ததோட அந்த இடத்துல எல்லாமே ஜன்னல் எல்லாம் உடஞ்சிருக்கு. அதை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இது வழியாக தான் கண்டிப்பாக அந்த கௌதம் தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு இங்கே பாருங்கள், அந்த கௌதம் ஜன்னல் வழியாக தப்பிச்சு போயிருக்கான். என்ன உங்கள் பிள்ளைய தப்பிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட சகுந்தலா அபிஷேக் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் சகுந்தலா நினைக்கிறாங்க, இந்த அகிலாண்டேஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு தான் பிள்ளைய தப்பிக்க வச்சுட்டு தான் இப்படி பேசிக்கிட்டு உட்காந்துருக்காளா, இவ திமிரா உட்காந்துருக்கும் பொழுது எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சகுந்தலா நினைக்கிறாங்க. போலீஸ் நேரா அந்த பாட்டிக்கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, அந்த கௌதமை எப்ப தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு கேட்க, அகிலாண்டேஸ்வரி சொல்றாங்க, என்ன கௌதம காணுமா, எங்க போயிட்டான் அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருமா, ரொம்ப நடிக்காத, நீ தான் உன் பேரனை தப்பிக்க விட்டன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, நான் மட்டுமா இந்த வீட்டுல இருக்கேன், என்னமோ நான் மட்டும் அவனை தப்பிக்க வச்ச மாதிரி பேசுறேன். இந்த வீட்டுல சகுந்தலா, அபிஷேக், அப்புறம் மாயா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. ஒருவேளை அவங்க கூட தப்பிக்க வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை சகுந்தலா அவ பையன் கௌதம் மேல அவ்வளவு பாசமா இருக்கா, ஒருவேளை போலீஸ் கிட்ட அவன் சிக்கிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சகுந்தலா கூட அவனை தப்பிக்க வச்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் நேரா சகுந்தலாவை பார்க்க, சகுந்தலா பாக்குறாங்க, இங்க பாருங்க சார், சட்டத்துக்கு புறம்பா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ஒன்னும் கௌதம தப்பிக்க வைக்கல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஒருவேளை சகுந்தலா பாசத்துல பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சகுந்தலா பயப்படுறாங்க, ஐயோ இந்த கிழவி என்ன நம்மளை மாட்டி விடுது, ஒருவேளை போலீஸ் நம்மளை கைது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சகுந்தலா பயப்படுறாங்க. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருவேளை கௌதம என்னால கைது பண்ண முடியல அப்படின்னா நான் கண்டிப்பா சந்தேக கேஸ்ல உங்களை கைது பண்ற மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட சகுந்தலா போலீஸை பார்த்து, என்ன சார் என்கிட்டே இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த கௌதம் எங்க இருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படி நீங்க யாராவது கௌதம ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை கேட்டதோட சகுந்தலாவுக்கு செம்ம ஷாக்கு. சகுந்தலா நேரா அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு, அத்தை என்னத்தை இது, நீங்க என்ன மாட்டி விடுறீங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, அப்புறம் என்ன சகு, என்னட்ட வந்து கேக்குறாரு, கௌதம் எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும், நான் என்ன அவனை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டேவா இருக்கிறேன், நீ தானே அவனை வளர்த்த தாயி, உனக்கு தான் தெரியும் அந்த கௌதம் எங்க இருக்கான் அப்படின்னு. தேவையில்லாம போலீஸ் என்கிட்ட வந்து என்ன டென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட சகுந்தலாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப அபிஷேக் சொல்றாரு, அம்மா இந்த பாட்டி தான் வந்துட்டு எங்கேயோ கௌதமோ ஒளிச்சு வச்சுட்டு செம்மையா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சகுந்தலா சொல்றாங்க, இதை நீ சொல்லிதான் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை அபிஷேக், எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டி தான் எங்கேயோ கௌதமோ ஒளிச்சு வச்சிருக்கா, கண்டிப்பா கௌதமோ ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு இவ போகாம இருக்க மாட்டா அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிஷேக் சொல்றாரு, அம்மா ஒருவேளை அந்த கௌதம் சிக்கலைன்னா என்னமா நடக்கும் அப்படின்னு. அப்ப மாமா சொல்றாரு, ஒருவேளை கௌதம் சிக்கலைன்னா அதுக்கு அடுத்த வாரிசு யாரு, நீதான் போலீஸ்ல சிக்குவ அப்படின்னு. இது கேட்டதோட அபிஷேக் அதிர்ச்சி ஆக்குறாரு. ஐயோ அவனுக்கு பதிலாலாம் நான் ஸ்டேஷனுக்கு போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பாட்டி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அப்ப சகுந்தலா சொல்றாங்க, இந்த கிழவி இப்படி ஒரு பிளானை போடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த கௌதம் எந்த பக்கமா தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கௌதம் தப்பிச்சு போன பக்கத்தை போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஜன்னல் அப்படியே ஓப்பன் ஆகி இருக்கு.
சகுந்தலா வந்துட்டு எந்த பக்கமா அந்த கௌதம் தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்னு போயிட்டு ஜன்னலை பார்த்ததோட, டேய் இந்த பக்கமா தான் அவன் தப்பிச்சு போயிருக்கான், எப்படி இந்த பக்கமா போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஆஹ் அபிஷேக் சொல்றாரு, அம்மா அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு எப்படிம்மா இது வழியா தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்னு. சகுந்தலா சொல்றாங்க, கண்டிப்பா அவன் தானா தப்பிச்சு போயிருக்க மாட்டான். அந்த மதுமிதா இருக்கா பாரு, அவ தான் பிளான் பண்ணி கொடுத்துருப்பா. அவளால தான் இந்த கௌதம் தப்பிச்சு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அவ வெளியில இருந்துகிட்டு எவ்வளவு வேலை பண்றா பத்தியா. நம்ம நினைச்சதை விட அவ ரொம்ப பெரிய கேடியா இருக்காடா. அவ வெளியில இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல அபிஷேக் சொல்றாரு, அம்மா எப்படிம்மா இதுல இருந்து தப்பிக்கிறது. எப்படியும் அந்த மதிவிதா உண்மையை கண்டுபிடிச்சிட்டா கூண்டோட நம்மள சிக்குவோம் அப்படின்னு. அப்ப சகுந்தலா டென்ஷன் ஆகி அபிஷேக்க ஓங்கி அரைஞ்சி, நீ பண்ண காரியத்தினால இப்ப நம்ம எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆக்க போகுது பாரு. ஒருவேளை அந்த கௌதமுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு, அப்புறம் நம்ம அடுத்த செகண்டே பொட்டி படிக்கையை தூக்கிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போய்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, இதை கேட்டதோட அந்த அபிஷேக் சொல்றாரு, அம்மா சாரிம்மா, அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கு சகுந்தலா சொல்றாங்க, இங்க பாரு, அப்படி என்னதான் நீ ஆபீஸ்ல பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு. அப்ப மாமா சொல்றாரு, கொஞ்ச நஞ்ச மாமா, 25 கோடி அந்த ஆபீஸ்ல இருந்து இவன் எடுத்திருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சகுந்தலா. என்னடா சொல்ற, 25 கோடியா அப்படின்னு. அப்ப அபிஷேக் சொல்றாங்க, ஆமாம்மா, 25 கோடியை எடுத்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாங்க சகுந்தலா. 25 கோடியை எடுத்து என்கிட்ட கூட கொடுக்காம அது என்னடா பண்ண அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அதாம்மா நானும் கேட்கிறேன், அப்படி என்ன பண்ணானே தெரியல. அந்த அக்கௌண்டண்டா மாத்தி விட்டுட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா இந்த மதுமிதாவுக்கு தெரிய வந்துதான் இப்படி கேஸ் கொடுத்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட சகுந்தலா சொல்றாங்க, நம்ம எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு. அதே நேரத்துல போலீஸ் சகுந்தலாவுக்கு கால் பண்றாங்க. சகுந்தலா சொல்றாங்க, போலீஸ் தான் கால் பண்றான், நான் என்ன சொல்ல போறேனோ தெரியல அப்படின்னு. அப்ப சகுந்தலா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த கௌதம் எப்படி தப்பிச்சு போனான் அப்படின்னு. அப்ப சகுந்தலா சொல்றாங்க, கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த இங்க வீட்டுல உள்ள என் அத்தையும் அந்த மதிமிதாவும் தான். 2 பேரும் தான் இப்படி திட்டம் போட்டு அந்த கௌதம தப்பிக்க விட்டுருக்காங்க. எப்படியும் இருந்தா கைது பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த மதுமிதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் திட்டம் போட்டு கௌதம தப்பிக்க வச்சுட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கௌதம் கிடைக்கலைன்னா அதுக்கப்புறமா உள்ள வாரிசு அபிஷேக், அவரை தான் கைது பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட சகுந்தலா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த மதுமிதாவோட அம்மா அப்பா வீடு இருக்கு பாருங்க, அங்க போயிட்டு நீங்க விசாரிச்சு பாருங்களேன் அப்படின்னு. ஒருவேளை அங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்ப சகுந்தலா அபிஷேக்கிட்ட சொல்றாங்க, கண்டிப்பா அந்த மதுவிதா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் அவனை அனுப்பியிருக்காங்க, வேற கண்டிப்பா அவங்களுக்கு வழியே கிடையாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் நேரா மதுமீராவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கதவை தட்ட, அப்ப அவங்க அம்மா கதவை திறந்து, என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்க, போலீஸ் நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு சர்ச் பண்றாங்க. இதை பார்த்துட்டு மதுமிதாவோட அம்மா அதிர்ச்சியாகி, சார் இங்க பாருங்க, சர்ச் வாரண்ட் கூட இல்லாம நீங்க பாட்டுக்கு இங்க வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, கௌதம் மாதிரி ஒரு கொலைகாரனை தப்பிக்க விட்டுட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே கீழே தூக்கி போடுறாங்க. இதை பார்த்ததோட அந்த அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க, சார் என்ன சார் இது, செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறீங்க, அநாகரிகம் பண்றீங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பெரிய கேடித்தனத்தை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. மரியாதையா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கௌதம் எங்க இருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லலைன்னா அப்புறம் உங்க வீட்டுல உள்ள உங்க பையனை கைது பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம ஏன் மேல பழி போடாதீங்க. அவரு அந்த வீட்டுல பிரச்சனை பண்ணாரு அப்படின்னா அங்க உள்ளவங்கலாம் தான் கைது பண்ணணும். இங்க உள்ளவங்க மேல எதுவும் ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப போலீஸ் நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, கண்டிப்பா நீங்களும் தான் கௌதமையும் மதுமிதாவையும் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட அந்த அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. மதுமிதா ரொம்ப பாவம், 25 கோடியை எவனோ எடுத்துட்டான், அவன் சுலபமா இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக அவனோட பண பலத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு மதுமிதாவோட அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. போலீஸ் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கௌதம் எங்கே தான் போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு நேராக சகுந்தலாவுக்கு கால் பண்ணுறாங்க. சகுந்தலா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார், அந்த கௌதமை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மதுமிதாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தேன். அங்கே அந்த
கௌதம் இல்ல. கண்டிப்பா இந்த மதுமிதா வேற எங்கேயோ அந்த கௌதம பத்திரமா வச்சிருக்கா. அது எங்கன்னு தெரியல. கண்டிப்பா உண்மைய நிரூபிக்கிற வரைக்கும் அந்த கௌதம் வெளியில வரமாட்டான் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு. சகுந்தலா சொல்றாங்க, இங்க பாருங்க கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அந்த மதுமிதாவோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அந்த கௌதமோட ஃப்ரெண்ட்ஸோ அங்க தான் இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இத கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, நான் கண்டிப்பா விடமாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சகுந்தலா வந்துட்டு ஃபோன கட் பண்ணிட்டு அபிஷேக் கிட்ட, அந்த மதுமிதாவோட அப்பா அம்மா வீட்லயும் அந்த கௌதம் இல்லையாம். வேற அவன் எங்க தான் போயிருப்பான் அப்படின்னு. அப்ப அபிஷேக் சொல்றாரு, அண்ணனுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. கண்டிப்பா இந்த மதுமிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப கௌதம் சொல்றாங்க, அப்ப சகுந்தலா சொல்றாங்க, சரி நம்ம எங்க பார்த்தாலும் தேடி பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறமா பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி அந்த வீட்ல உள்ள செஃப் கிட்ட போயிட்டு ஃபோனை வாங்குறாங்க. அவரும் ஃபோனை கொடுக்குறாரு. அப்ப நம்ம பாட்டி நேரா வந்துட்டு அந்த கௌதம் கிட்ட குடுத்து விட்ட ஃபோனுக்கு கால் பண்றாங்க. அப்ப கௌதம் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "பாட்டி சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, "பேரா சேஃப்டியா இருக்கியாப்பா?" அப்படின்னு. அதுக்கு கௌதம் சொல்றாரு, "பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. மதுமிதாவும் இங்கே தான் இருக்காங்க" அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "நேத்து நைட்டு உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாட்டு இருக்கே" அப்படின்னு. அப்ப அந்த தப்பிக்கிற சீனை காமிக்கிறாங்க. மதுமிதா ஃபோனை அடிச்சதோட பாட்டி சொல்றாங்க, "இங்க பாரு மதுமிதா, கவலைப்படாத. என் பேரனை யாரோ ஒருத்தவங்க ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிவிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக இருக்காங்க. நான் விடமாட்டேன். என் பேரனை இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது காப்பாத்துவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கௌதம போய் பார்க்குறாங்க. கௌதம் ரூம்ல இருக்காரு. பாட்டி நேரா கௌதம் கிட்ட போயிட்டு, "கௌதம் நீ இப்போ உடனே தப்பிச்சாகணும்" அப்படின்னு சொல்ல, கௌதம் கேட்குறாரு, "பாட்டி தப்பிக்கணுமா? எப்படி தப்பிக்கிறது?" அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "இங்க பாருப்பா கௌதம், போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை காலையிலே கைது பண்றோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். அந்த அக்கௌண்டன்ட்டுக்கும் நமக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அந்த அக்கௌண்டன்ட்டை நீ கொலை பண்ண முயற்சி பண்ணல அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அக்கௌண்டன்ட்டை மதுமிதா தான் கொலை பண்ண அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி புது பிரச்சனையை உண்டாக்கி மதுமிதா உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க. அதையும் ஸ்டாப் பண்ண யாரோ நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகி கூட்டம் இருக்குப்பா. அதனால நீ எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும்" அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட கௌதம் சொல்றாரு, "என்ன பாட்டி சொல்றீங்க?" அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, "ஆமாப்பா, இதை பேசுறதுக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லை. நீ எப்படியாவது நேரா அந்த ஏதாவது ஒரு பக்கம் தப்பிச்சு போயிருப்பா" அப்படின்னு. உடனே கௌதம் சொல்றாரு, "சரி பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்க போலீஸ் அங்க நிக்கிறாங்க. அதை பார்த்ததோட கௌதம் சொல்றாரு, "பாட்டி அங்க போலீஸ் நிக்கிறாங்க" அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, "இங்க பாருப்பா, எப்படியாவது நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. நீ இருந்தியன்னா காலையிலேயே அந்த போலீஸ் வந்துட்டு உன்னை கைது பண்ணிடுவாங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு இன்னும் ஒன்றும் ஆகலை. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக உன்னை கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீ எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக கௌதமை பார்த்து, "இங்கே பாரு கௌதம், எப்படியாவது நீ தப்பிச்சிரு" அப்படின்னு சொல்ல, கௌதம் நேராக மாடிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கதவை சாத்துறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, "இங்கே பாருப்பா, இந்த ஜன்னல் வழியாக தப்பிச்சு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த செஃப்பையும் கூப்பிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு நேராக பாட்டி கௌதமை பார்த்து, "இங்கே பாருப்பா கௌதம், நீ பத்திரமா இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும். உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அந்த கெட்டவங்களோட கையில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை தப்பிக்க வைக்கிறேனே தவிர்த்து இதுலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. நீ உன் பக்கத்தில் உள்ள உண்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத" அப்படின்னு சொல்ல, கௌதமு "சரி பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஜன்னல் வழியாக குதிச்சு நேராக கொல்லை பக்கமாக வெளியில் வராரு. அங்கே நம்ம மதுமிதா ஆட்டோ வச்சுட்டு நிற்கிறாங்க. பாட்டி நேராக கௌதம் கிட்ட, "கௌதம் அந்த சைடு மதுமிதா ஆட்டோவில் நிற்கிறா, நீ போயிரு" அப்படின்னு சொல்ல, கௌதமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பக்கமாக வராங்க. பார்த்தா மதுமிதா நிற்கிறாங்க. அப்போ கௌதம் நேராக மதுமிதாட்ட, "சரி மதுமிதா போகலாமா" அப்படின்னு சொல்ல, மதுமிதாவும் "சரிங்க கௌதம்" அப்படின்னு கௌதமாக ஆட்டோவில் ஏற்றுறாங்க. அப்போ மதுமிதா நேராக கௌதமை பார்த்து, "என்னங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்கள் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில உங்களை சிக்க விட்டு வேடிக்கை பார்த்துருக்கேனே, என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, "இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா தான் இருக்கு மதுமிதா" அப்படின்னு. மதுமிதா கேட்குறாங்க, "என்ன கௌதம் சொல்றீங்க?" அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, "இது நாள் வரைக்கும் இருந்திருக்கேன். இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ என் வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இந்த மாரி போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி வர்றது, அப்புறம் நீங்க எனக்காக உண்மைய கண்டுபிடிக்க ட்ரை பண்றது, இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படின்னு. அதுக்கு மதுமிதா சொல்றாங்க, "இங்க பாருங்க, கண்டிப்பா நம்மள இந்த பிரச்சனையில சிக்க வைக்கணும். உங்கள நான் வெளியில கொண்டு வந்துருவேன்" அப்படின்னு ஏதோ ஒரு கேங் ரொம்ப மும்மரமா இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான். நம்ம செய்ற அடுத்த மூவ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஃபர்ஸ்ட் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தான் கௌதம் சொல்றாரு, இங்க பாரு மது, நீ கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தான். அதனால நீங்க தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கௌதம் மதுமிதா மேல ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. இதை கேட்டுட்டு மதுமிதா சொல்றாங்க, கண்டிப்பா உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன் அப்படின்னு மதுமிதா சபதம் எடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மதுமிதாவும் கௌதமும் சேர்ந்து வேற இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வந்துட்டு இது எல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. என் பேரன் எப்படி அந்த ஜன்னலுக்குள்ள போறான் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா அவ்வளோ சுலபமா என் பேரன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ட்டு பாட்டி இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சகுந்தலா நேரா அபிஷேக் கிட்ட, இங்க பாரு அபிஷேக், கண்டிப்பா அந்த கிழவிக்கு தெரியாம இருக்காது. நான் போயிட்டு நைஸா பேசி கௌதம் எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சகுந்தலா நேரா பாட்டிக்கிட்ட வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்ல, அப்ப சகுந்தலா நினைக்கிறாங்க, இவ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு. அப்ப சகுந்தலா நேரா பாட்டிக்கிட்ட, இங்க பாருங்க அத்தை, என் புள்ள எங்கத்த பாதுகாப்பா இருக்கான்னு, அவனுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. எங்க அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போக போகுதோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேளை நீங்க தப்பிக்க விட்டுட்டீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி நேரா சகுந்தலா கேட்ட, ஏ முட்டாள், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் எப்படி அந்த கௌதம தப்பிக்க விடுவேன்? அப்படி தப்பிக்க விட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. நான் உன்னை அவனை தப்பிக்க விடல. நீ தேவையில்லாம என்னை வந்துட்டு பழி போடாத அப்படின்னு. அப்ப சகுந்தலா சொல்றாங்க, பாட்டி, என்கிட்ட கூடயா நீங்க வந்துட்டு போய் சொல்லணும்? இங்க பாருங்க அத்தை, சொல்லுங்க. என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்கவே முடியல. என் பிள்ளை சரியா ஒழுங்கா சாப்பிட்ருக்க மாட்டான். ஒரு வேளை கூட ஒழுங்கா சாப்பிடாம இருந்ததே கிடையாது. நீங்க சொல்லுங்க, சாப்பாடாவது நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஏ சகுந்தலா, எனக்கு தான் தெரியாதுன்னு சொன்னால, ஏன்டி என்னட்ட திரும்ப திரும்ப கேட்குற? அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியல. நீ தேவையில்லாம என்னட்ட பேசிக்கிட்டு இருக்காத போ அப்படின்னு சொல்ல. அப்ப சகுந்தலா இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து வராங்க. அப்ப பாட்டி நினைக்கிறாங்க, இவ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? எனக்கு ஆரம்பத்துல இருந்து இவளுக்கு மேலேயே ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆனா என் பேரன்ட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சகுந்தலா நேரா வெளியில வந்ததோட அபிஷேக் கேட்குறாரு, என்ன பாட்டி உண்மையை சொன்னிச்சா அப்படின்னு. சகுந்தலா சொல்றாங்க, அந்த கிழவியும் உண்மையே சொல்ல மாட்டேங்குதுடா. சரியான ஆளா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. சுலபமா அந்த கௌதம தப்பிக்க விட்டுட்டு அவளுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காளுக. விடுவனா? நான் கண்டிப்பா அந்த கௌதமும் மதுமிதாவும் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ட சொல்லி அவங்க 2 பேருமே கையும் களவுமா பிடிச்சி காலத்துக்கும் வெளியில வர முடியாதபடி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சொத்து புறா நமக்கு தான். அபிஷேக், நீ பண்ண விஷயத்துலயும் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த விஷயம்தான். இனிமே அந்த கௌதமும் மதுமிதாவும் வெளியில வரவே முடியாது. எவ்வளவு பெரிய கேஸ்ல சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகுந்தலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபிஷேக் சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு. அப்ப நம்ம சகுந்தலா நேரா அந்த அபிஷேக் கிட்ட, இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய காசை எடுத்திருக்க. 25 கோடி. அந்த 25 கோடி எல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அந்த 25 கோடியை எடுத்து அப்படி நீ என்ன தாண்டா பண்ண அப்படின்னு. அதுக்கு அபிஷேக் சொல்றாரு, அம்மா, அந்த 25 கோடியை நான் ஒன்றும் மொத்தமா எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தேனா, அதுல இதுலயும் போட்டு காசு செலவாயிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம கோவப்படுறாங்க. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப அபிஷேக் சொல்றாரு, சாரிம்மா அப்படின்னு. அதுக்கு சகுந்தலா சொல்றாங்க, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அந்த காசு எல்லாமே நம்ம கைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கௌதமையும் மதுமிதாவையும் எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சகுந்தலா ஒரு பக்கம் நினைக்க, இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வந்துட்டு எப்படா அந்த கௌதம காப்பாத்துறது அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.